தேங்க்யூ. டிக்கெட் வாங்கியாச்சுங்க. டிக்கெட் வந்து $34. உள்ளே என்ட்ரானதையும் வந்து பார்த்திங்கன்னா ஜூ உள்ளே போய் பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குன்னு. உள்ளே என்ட்ரானதையும் பார்த்திங்கன்னா என்ன ரைட் சைடு வந்து சஃபாரி மார்க்கெட் அப்படின்னு வச்சுருக்கான். கடை இருக்கும் போல். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்டில் ஏதோ இது இருக்குது, நீர்வீழ்ச்சி மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்கானுங்க. இங்கே பாருங்க, இங்கே ரைட்டில் என்ட்ரானதுமே வந்து இந்த பறவைகள்லாம் இருக்குது. அது என்ன பறவை? சிலியன் ஃப்ளமிங்கோ பாருங்க, இந்த பறவை தான் அது. இங்கே பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, தெரியுதா? சாப்பிட்டு பாருங்க எத்தனை இருக்கு. சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. அதே பாருங்க எத்தனை இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 20 ஃப்ளமிங்கோ இருக்குது. இது ஒரு வகையான பறவை. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், சூப்பராக இருக்குல்ல. இது பண்ணுற சேட்டையெல்லாம் பாருங்க. இதோ ஃப்ளமிங்கோ பறவைகள். அப்படியே இந்த செக்ஷனை விட்டு அப்படியே போகணும். எத்தனை இருக்குன்னு. பேரு, சில்லி, பிரேசில், அர்ஜென்டினா அந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து இது அதிகமாக இருக்குமா இந்த பறவைகள். பாருங்க என்னென்ன சேட்டை பண்ணிகிட்டு இருக்குது. ஃப்ளமிங்கோ பறவைகள் இது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பிரேசிலு, சில்லி, பேரு, அர்ஜென்டினா அங்கே தான் நிறையா இருக்கும். இங்கே வச்சுருக்காங்க அரிசோனாவில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சேட்டைகள் பாருங்கள் தண்ணியில் அது என்ன பண்ணிட்டுருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல. நைஸ். தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது படுத்துட்டு. சூப்பராக இருக்குது. பாருங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இதை பற்றின டீட்டெயில் தான் இங்கே போட்டிருக்காங்க. அப்படியே அடுத்தது போவோம். அடுத்து ஃப்ளமிங்கோ விட்டு அப்படியே போனோம்னா இந்த பக்கம் கரோசல் வச்சுருக்காங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு. நம்ம வந்து அதை விட்டுட்டு அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ வந்து செவுத்தில் அந்த ஃப்ளமிங்கோ பக்கம் போட்டு வச்சுருக்காங்க. என்ன இருக்குன்னு தெரியல. குரங்கு போட்டு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எப்படி இருக்காங்க. அங்கே மேலே இருக்கு தெரியுதா? லார் கிப்பன் இது பேர்.
அங்கே மேலே இருந்துச்சு. அங்கே இருக்கு பாருங்க. Billy, the male white-handed gibbon, 48 years old. ஆமாங்க, அதுக்கு 48 வருஷம் ஆச்சான். It's elderly and has heart condition, but it does not slow him down when he sings.